ஹலோ கைஸ், என்னப்பா என்ன விஷயம்? தளபதியோட லாஸ்ட் படம் இந்த டிரான்சிஷனை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு நான் கொடுக்குற ஃபோன்ட்டை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஜெனரேட் ஆயிரும். ஜெனரேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இன்னொரு ஃபோட்டோக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ வந்து எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணதுக்கப்புறமா நான் கொடுக்குற அதே ஃபோன்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணால் ஃபோட்டோ ஜெனரேட் ஆகணும். இதே மாதிரி 13 ஃபோட்டோவுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த அலைட் மோஷனோட QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. கூகுள்குள்ளே போய்ட்டு கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ண அலைட் மோஷனோட QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலைட் மோஷனுக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறமா அது இன்புட் பண்ண சொன்னோம் ப்ரொஜெக்டை இன்புட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டை கொடுத்து அந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸ்க்ரீனில் எரோமா காட்டியிருக்கா, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ கேமரா மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் முதலாவது இருக்க ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணி கலர் ஃபில்னு இருக்கும், கலர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை எட் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், ப்ளஸ்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எட் ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துடுங்க. வந்தது கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கலர் ஃபில்லில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். அந்த STRனு இருக்கிறது கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி STRல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு SK அந்த மாதிரி நேமை டைப் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் வேலைலாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 எட் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த 2ன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த மாதிரி இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபோன்ட் வந்து என் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அலைட் மோஷனோட QR கோடையும் நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லாட்டி டவுன்லோட் பண்ணியோ கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் வாங்க சந்தோஷமா போங்க.